மாட்டான். இதே நம்ம பலசாலியா இருந்தா நம்ம சொல்றதா சட்டம். நம்ம நினைச்ச மாதிரி ஒன்னா சேர்ந்து பலசாலி ஆவோம், ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்தை மாத்தி யுத்தமே இல்லாத உலகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு அந்த சின்ன வயசுலயே பெரிய பொறுப்பை கையில எடுத்து கடினமா பயிற்சி பண்றாங்க. இவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட தம்பிகளோட இழப்பு தான். சரி, இனி மிஞ்சி இருக்கிற தங்களோட தம்பிகளையாச்சும் காப்பாத்துவோம் அப்படின்னு தான் இந்த உறுதிமொழியை சீரியஸா எடுத்து செயல்படுறாங்க. ஹாஷிராமா ஒரு படி மேல போய் யுத்தத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை எப்படி எல்லாம் அமைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்றாரு. பெரிய பெரிய வில்லேஜஸ் உருவாக்கணும், அதுல ஸ்கூல்ஸ் இருக்கணும், குழந்தைங்களாம் அதுல போய் படிக்கணும், யுத்தத்துக்கு பதிலா குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு அவரோட கனவை சொல்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஊரு கிராமம் அப்படின்னு எதுவுமே இல்ல. காட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு சுற்றுலாவுல அவங்க கிளான் மட்டும் இருக்கிற மாதிரி சில கூடாரம் அமைச்சு இருப்பாங்க. ஒவ்வொரு கிளானும் அப்படிதான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஹாஷிராமாவோட எண்ணம் எல்லா கிளான் ஷினோபிஸும் சரி, சாதாரண மனிதர்களும் சரி கலந்து ஒன்னா ஒரே ஊர்ல சகோதரர்களா நட்பா சந்தோஷமா பீஸ்ஃபுல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க.